கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மஷ்ரூம் சில்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் சில்லி ஃப்ரையும் செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம சப்பாத்தியும் மஷ்ரூம் சில்லி ஃப்ரையும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி பிசைகிறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, எண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் சில்லி ஃப்ரைலாம் செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மஷ்ரூம் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம்லாம் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு காரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சில்லிக்கு பார்த்திங்கன்னா பொரிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் சூடானதும் நம்ம அதை ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம், தனித்தனியாக போட்டு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மஷ்ரூம்லாம் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதே கடாயில் மஷ்ரூம் சில்லி ஃப்ரை செய்யலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். வதக்கினோடனே பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டியும் நல்லா நசுக்கி வச்சுருந்தேன். அதையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். வதக்கினோடனே பார்த்திங்கன்னா குடமிளகாயும் வெங்காயத்தையும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கினதும் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சில்லி ஃப்ரைக்கு காரமிளகாய் தூள் நல்லா கொஞ்சம் காரத்துக்கு போட்டிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ கச்சப்பும் சோயா சாஸும் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. நல்லா வதக்கினோடனே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உப்பையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மஷ்ரூம் சில்லியை பொரித்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா பரவாயில்ல, அது போடாமலும் செய்யலாம். சூப்பராக மஷ்ரூம் சில்லி ரெடி ஆகிடுது பாருங்கள். இதை அப்படியே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் சில்லி ஃப்ரை செஞ்சுருக்கோம் பாருங்கள். சூப்பரான மஷ்ரூம் சில்லி ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ சப்பாத்தியை உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி சுட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ சப்பாத்தி மாவு 10 நிமிஷமாக ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ நம்ம அதையும் உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா உருட்டுறதுக்கு லைட்டாக மாவு போட்டுட்டு நல்லா உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. நம்ம சப்பாத்திக்கெலாம் உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அதையும் இப்போ நல்லா சுட்டுக்கலாம்.
லைட்டாக கல்லில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதும் பார்த்திங்கன்னா சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வேணுன்னா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வேணான்னா விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு ரெண்டாவது ஒரு திருப்பி பார்த்திங்கன்னா சப்பாத்தி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சப்பாத்தியும் மஷ்ரூம் சில்லி ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆகிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு மஷ்ரூம் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரெண்டும் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. இந்த டேஸ்ட்டு வந்து ஹோட்டல் டேஸ்ட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.